வெல்கம் பேக் டு தி ஷோ. தி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ நான் காலரே 2-3 பேர் கேட்டாங்க, நான் நிறைய தண்ணி குடிக்கிறேன் அப்புறமே ஏன் எனக்கு கிட்னி டிசீஸ் வருது? இது பெரும்பாலான கேள்வியாக இருக்குது. அது தண்ணி நிறைய குடிக்கணும்னு சொல்லவே இல்லை நாங்கள். அதாவது ஜென்ரலாக இது ஒரு மித்து. அதாவது நிறைய தண்ணி குடித்தா நமக்கு க்ளோயிங் ஸ்கின் வரும், இது டீடாக்சிஃபிகேஷன் எஃபெக்ட் இருக்குது, இதெல்லாம் வந்து மித்ஸ் தான். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி குடித்தா போதும். ஓகே, நிறைய தண்ணி குடிக்க குடிக்க என்ன ஆகும்னா யூரின்க்கு டெஃபினட்டாக அது கிட்னிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தான். ஸோ உங்களோட கான்சன்ட்ரேட்டிங் எபிலிட்டிக்கு கொஞ்சம் அது ஒரு ஸ்ட்ரெஸ் தான் இல்லையா. கிட்னி ஹேஸ் டு டைலூட் அண்ட் கான்சன்ட்ரேட், ரெண்டு மெக்கானிசமும் பண்ணணும். நீங்கள் தண்ணி கம்மியாக குடித்தா அது கான்சன்ட்ரேட் பண்ணி பாடியோட ஃப்ளூயிடை மெயின்டைன் பண்ணணும். நிறைய தண்ணி குடிக்கும்போது அது எல்லா தண்ணியும் உடம்புல சேர்ந்ததுன்னா ப்ராப்ளம் வரும், மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணி பாடியோட ஐடியல் பாடி வாட்டரை அது மெயின்டைன் பண்ணணும். ஸோ எந்த எக்ஸ்ட்ரீமையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். நார்மல் ஆக்டிவிட்டி, இன்டோர் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க வந்து 2 to 2.5 லிட்டர் தண்ணி குடித்தா போதும். பெஸ்ட் இண்டிகேட்டர் என்ன, நான் கரெக்டாக தண்ணி குடிக்கிறேன்னாங்க உங்கள் யூரினோட கலர் தான். சிம்பிளாக ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் யூரின் இல்லை, உங்களுக்கு பேல் எல்லோ கலர் நார்மல் யூரின் இருக்குது அப்படின்னா அது தட் மீன்ஸ் நீங்கள் குடிக்கிற தண்ணி போதும்னு. நிறைய பேர் லிட்டர்ஸ் அண்ட் லிட்டர்ஸ் குடிக்கும்போது லாங் டேர்மில் டெஃபினட்டாக கிட்னியோட கான்சன்ட்ரேட்டிங் கெப்பாசிட்டி போய் சில பேருக்கு அது சைக்கோஜெனிக் பாலிடிப்சியானும், சில பேர் வேணுன்னே ஜென்ரலாக வருவாங்க, வேணுன்னேன்னு சொல்லக்கூடாது, அது சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ். அதாவது தண்ணி குடிச்சிக்கிட்டு ரொம்ப யூரின் அடிக்கடி வருதுங்கன்ட்டு வருவாங்க. பட் என்னன்னு பார்த்தா அவங்க அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது எப்படி வராமல் எங்கே போகும் அந்த தண்ணி இல்லையா? ஸோ அது வந்து ஒரு ஹேபிட் ஆகிடும். தென் அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கே அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ எங்களோட அட்வைஸ் இன் ஜென்ரல், நீங்கள் ஒரு அதாவது இன்டோரில் இருக்கீங்க, ரொம்ப ஹாட் என்வரன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலை, ரொம்ப ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் உங்களுக்கு இல்லை அப்படின்னா 2 to 2.5 லிட்டர் போதும். எக்ஸ்ட்ரா வாட்டர்னு அவசியம் கண்டிப்பாக இல்லை. பட் நீங்கள் அவுட்டோர் போகிறீங்க, ரொம்ப ஆக்டிவிட்டி பண்ணுறோம், ரொம்ப ஸ்வெட் பண்ணுறோம், இல்லை மேனுவல் லேபரர்ஸ், அவங்களுக்கு ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் இருக்கும், அவங்களோட தாகத்துக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கலாம். ஓகே, உங்களோட தாகம், யூரினோட கலர், இது 2 தான் இண்டிகேட்டர் உங்களுக்கு நீங்கள் எனஃப் தண்ணி குடிக்கிறீங்கன்றதுக்கு. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். இருந்து பேசுறேன். பேருமா? என் பேர் வந்து ஜாஸ்மின். டாக்டர் இருக்காங்க. ஜாக்லின், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். எனக்கு வந்து காலையில யூரின் போனா முதுகு வலிக்குது ரொம்ப. அது வந்து கிட்னி ப்ராப்ளமா இருக்குமான்னு எனக்கு தோணுது. யூரின் போயிட்டு இருக்கும்போது முதுகு வலிக்குதுன்றீங்களா, போய் முடிச்ச பிறகு முதுகு வலிக்குதா? போயிட்டு வந்த பிறகு கொஞ்சம் ஒரு 1/2 hour படுத்துட்டு தான் அடுத்த வேலை செய்ய முடியுது. அதுக்கப்புறமா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனால எனக்கு கோல்டு ப்ராப்ளம், இப்போ தொண்டை வர கட்டிக்கிச்சு, சரியா பேச முடியல, தொண்டை வலிக்குது. அதுதான், இது 2 தான். அதாவது யூரின் போயிட்டு வந்த உடனே யூரின் போகும்போதே முதுகில் பின்னாடி வலி இருக்குன்னா இன் ஜென்ரல் ரீஃப்ளக்ஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கலாம். அதாவது ரீஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக யூரின் நம்ம போக ஆரம்பிக்கும் போது பிளாடர்லேருந்து யூரின் கீழே வருதும், நார்மல் வெளியில் போயிடணும். பட் ரீஃப்ளக்ஸ் கண்டிஷனில் நம்ம யூரின் போக ஆரம்பிக்கும் போது பேக் ஃப்ளோ ஆகிடும். நார்மலாக ஒரு வேல்வ் மாதிரி ஒரு ஆக்ஷனால் ஒன் வே டைரெக்ஷனில் யூரின் போகும். இது ரிஃப்ளக்ஸுங்கும் போது ரிவர்ஸ் டைரெக்ஷனில் போய் கிட்னிக்கு, இந்த பிளாடர்லேருந்து ப்ரெஷர் அதிகமாகும் போது கிட்னிக்கு போயிடும் வெளியில் வராமல். ஸோ இந்த கண்டிஷனில் வந்து சில டைம் யூரின் போகும்போது இல்லை போய் முடித்த உடனே அந்த ப்ரெஷர் எஃபெக்டால் கிட்னியில் சம் பெயின் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீஃப்ளக்ஸுங்கிற கண்டிஷன் இருந்தால் அவங்களுக்கு ஒன்று அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளில் அந்த மாதிரி எதுவுமே கண்டுக்காமல் விட்டவங்களுக்கு கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூரின் போகும்போது வலி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேசிக் யூரின் டெஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி கண்டிஷன் எதுவும் இல்லைங்கிறது ரூல் அவுட் பண்ணிக்கணும். இன்னொன்று, இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் பற்றி சொன்னீங்க, அது நேச்சுரலி நீங்களே சொல்லிட்டீங்க, இந்த என்வரன்மெண்டல் சேஞ்சால், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸால் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் பக்கத்தில் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி மருந்து வாங்கிக்கோங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர், எங்க கால் பண்றீங்க? எனக்கு வந்து ஒரு 9 months ஆச்சுங்க, ப்ராஸ்டேட் என்லார்ஜ் இருந்து ஆப்ரேஷன் பண்ணி. அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு எனக்கு 9 months ஆகுது சார். அந்த சேம் ப்ராப்ளம் கண்டினியூ ஆகுது, சரியா யூரின் போக மாட்டேங்குது. அதே சமயத்துல வந்து யூரின் போனாக்க பயங்கரமான ஒரு மரண வலி வருது சார், எரிச்சலும் கடுப்பும் இருக்கு. அதுதான் என்னன்னே புரியல சார். டாக்டர் சில மருந்து எழுதி கொடுக்குறாங்க, ஆனா மெடிக்கல்ல சாப்பிட்டா அது 1% கூட இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அதாவது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப பெருசாக போகும்போது சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ரெசிடுவல் சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இது வந்து ஒன்று
இந்த ப்ராப்ளம் ஒன்று இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்பராக ரிமூவ் ஆகாமல் இருக்கலாம், இல்லோட ரீக்ரோத்தும் இருக்கலாம். ஸோ இது எதனால் அந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு திருப்பி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆர் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணுமான்னு பார்க்கணுன்னா நீங்கள் யூரோஃப்ளோ டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது பண்ணிக்கணும். ரெண்டாவது ஒரு ஸ்கேன் பண்ணிக்கணும், திருப்பி ப்ராஸ்டேட்டோட சைஸ் எப்படி இருக்குது அப்படின்றது இது பண்ணிக்கணும். PSA டெஸ்ட்டும் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு எதனால் அது திருப்பி வலி இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு தீர்வு இல்லைன்னா சிஸ்டாஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதாவது யூரினில் டியூப் போட்டு பார்த்தா தான் உங்களோட உள்ளுக்குள்ளே ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஆர் இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஏன் இவ்வளோ வலி இருக்குன்றது தெரியும். ஸோ நீங்கள் ஒரு பக்கத்தில் நீங்கள் பார்க்குற யூராலஜிஸ்ட்டையும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு யூராலஜிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கைடன்ஸ் தருவாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் பிரதர். அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் குன்னூர்லேருந்து பேசுகிறேங்க, ராஜன் சொல்லி. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். டாக்டர் இப்போ ஒரு ஸ்டோன் கிட்னி ஸ்டோன் வந்து ஒரு 4 mm 2 பக்கமும் 4 mm 3 mm இருக்குதுங்க. அது வந்துட்டு பிளேட்ல வந்துட்டு பிளாஸ்மா ஆக்சிலேட்டர்னு இருக்குது. அது வந்து ஒரு 5.1 இருக்குதுங்க. பிளாஸ்மா ஆக்சிலேட்டர் வந்து 5.1 இருக்குது. அது வந்துட்டு ரொம்ப அதிகங்களா, இதனால கிட்னி பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் டவுட் கிளியர் பண்ணுங்க. அதாவது கிட்னி ஸ்டோன் 2 சின்னதாக இருக்குது, அதுவும் கிட்னியில் இருக்குது, அதுக்கும் இந்த கிரியேட்டினுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தெரியல. பட் டெஃபினட்டாக கிரியேட்டினின் 5.1ங்கிறது ஜாஸ்தி தான். டெஃபினட்டாக இப்போவே நீங்கள் அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் தான் கண்டுபிடிக்க முடியும் எதனால் இந்த மாதிரி உங்களோட கிரியேட்டினின் அதிகமாக இருக்குதுன்னு. ஸோ உடனடியாக போய் உங்கள் டாக்டரை பார்த்து எதனால் இது ஹையாக இருக்குது, ஏதாவது ரிவர்சிபிள் ஃபேக்டர் இருக்கா, அதாவது ட்ரீட் பண்ணி இந்த கிரியேட்டின் ஏதாவது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு அவர் பார்க்காம நம்மளால் சொல்ல முடியாது. பட் நம்ம பார்க்காம விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஃபர்தராக ஒர்சன் ஆகி உங்களை டயாலிசிஸ் கொண்டு போகிற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். ஸோ சீக்கிரமாக கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கள் மேடம். சார் நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. யூரின் பையில யூரின் தங்கி இருக்குங்க சார், அதனால கிருமி ஆயிருன்னு டாக்டர் சொன்னாங்க. அதுக்கு என்னங்க சார் பண்றது? அதாவது யூரின் பையில் யூரின் நிறைய தங்குச்சுன்னா ஏன் யூரின் தங்குறதுன்னு பார்க்கணும். அதாவது இது பிளாடரில் இருக்கிற ப்ராப்ளமா, பிளாடரில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. அதாவது ஸ்ட்ரக்சரலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் மாதிரி இறங்கி பொசிஷனல் அப்நார்மாலிட்டி எதுவும் இருக்கா, இல்லை நரம்பு பாதிப்பு, பிளாடர் சுருங்கி விரிகிற பிளாடருக்கு போகிற நரம்பில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அதுன்னு பார்க்கணும். ஸோ எவ்வளோ யூரின் முதல்ல தங்குதுன்னு பார்க்கணும். அப்படி தங்குறதுனால என்ன வரலாம் அப்படின்னா, ரொம்ப நேரம் பிளாடரில் யூரின் தங்குச்சுன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாகும் போது அது கிட்னிக்கு ரீஃப்ளக்ஸ் ஆகலாம் முன்னாடி சொன்ன மாதிரி. இல்லை ரொம்ப நேரம் யூரின் பிளாடரில் இருந்ததுன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதனால் இதுன்னு பார்த்தா தான் அதுக்குள்ளே ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். சப்போஸ் நரம்பு பாதிப்புனா அதுக்குள்ளே மருந்து கொடுத்து பிளாடரை சுருங்கி விரிய வைக்க முடியுமான்னு பார்க்கலாம். அப்படி இல்லை ப்ராப்ளம், அதாவது அவுட்ஃப்ளோ ப்ராப்ளம், யூரின் பிளாடர்லேருந்து வெளியில் வர இடத்துல ஏதாவது அடப்பு எதுவும் இருந்துன்னா அதை சரி பண்ணலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் இருந்து பொசிஷனல் அப்நார்மாலிட்டி இருந்து அதை சரி பண்ணால் தான் இந்த பிளாடரில் ஏன் யூரின் தங்குதுன்னு அதை சரி பண்ண முடியும். ஸோ என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார் தருமபுரிலேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு உப்பு அதிகமாக இருந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டாங்க. ஒரு தொடர்ந்து 2 வருஷம் 1 வருஷத்துக்குள்ள இடைப்பட்ட காலத்துல இறந்துட்டாங்க. இப்ப எனக்கும் 4 டைம் கல்லு ஃபார்ம் ஆயிருக்குங்க. நானும் ட்ரீட்மெண்ட் டாக்டர் கிட்ட எடுத்தேன். அது கல்லு கரைஞ்சு வெளியே வர வரைக்கும் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுப்பேன். கல்லு கிளியர் ஆயிட்ட பிறகு நார்மல் ஆயிரும். சரி, திரும்பவும் எனக்கு பேக் பெயின் இருக்குங்க. அந்த பேக் பெயின்னால அடிவயிறு எல்லாம் ஃபுல்லா வலிக்குதுங்க. தண்ணி வந்து குடிச்சுட்டே இருந்தாதாங்க யூரின் கரெக்டா கிளியரா போகுது. தண்ணி 1 hour 1 hour 2 hour குடிக்காத விட்டோம்னாக்கல எல்லோ கலர்ல ரொம்ப எரிச்சலா வர மாதிரி இருக்கு. இது வந்து ஜெனரேஷன் இருக்குங்களா இல்லை வந்து உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? இல்லை உங்க அம்மா அப்பாவுக்கு எதனால கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னாங்க? அது வந்து அவங்களுக்கு சுகர், பிபி இதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம் எதுன்னு இருந்ததா?
ஆமாங்க. அவருக்கு வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணியிருந்தாரு. அவரு வந்து 96ல வந்து அவருக்கு ஒரு கிட்னி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கிட்னில ஒரு 7 வருஷம் இருந்தாருங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாரு. எங்க அம்மா வந்து உப்பு அதிகமா இருந்ததுனால அவங்களும் இறந்துட்டாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி. இல்லை, டெஃபினட்டாக ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து, அதாவது ஒரு குடும்பத்தில் யாருக்காவது கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கும் கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்குது. இன்னொன்று, உங்களுக்கும் ஆல்ரெடி கிட்னி ஸ்டோனும் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அது எதனால் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுங்கிறதும் சில கிட்னி வியாதிகளில் வந்து பர்டிகுலராக அந்த ஹைப்பர் ஆக்சோலுரியான்னுவாங்க, உடம்புல ஆக்சலேட் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறவங்க, அது ஜெனட்டிக் வியாதி தான். அந்த மாதிரி வியாதி இருந்ததுன்னா, உங்கள் அம்மா அப்பாவுக்கும் இருந்ததுன்னா உங்களுக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் உங்களுக்கு திருப்பி இந்த ஸ்டோன் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அதிலையும் கிட்னி ஃபங்க்ஷன் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஏன் உங்களுக்கு அடிக்கடி ஸ்டோன் வருதுன்னு பார்க்குறதுக்கு சில டெஸ்ட் எல்லாம் இருக்குது. அதாவது உடம்புல ஆக்சலேட் அளவு அதிகமாக இருக்கா, இல்லை கால்சியம் அளவு அதிகமாக இருக்கா, யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கா, ஏன் உங்களுக்கு ஸ்டோன் வருதுன்னு பார்க்குற டெஸ்ட்டு நீங்கள் முதல்ல பண்ணிக்கணும். அப்படி இல்லாமல் சில ஜெனட்டிக் டெஸ்டிங்கும் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டோன் வியாதி எதுவும் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அதுவும் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு டெஃபினட்டிவாக ஃப்யூச்சரில் கிட்னி பாதிப்பு எதுவும் வர வாய்ப்பு இருக்கான்றதை சொல்ல முடியும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் கடலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார், என்னோட பையன் வந்து 10வது படிக்கிறான். அவன் ஸ்கூலுட்டு வந்ததும் ஸ்கூலுட்டு வர வழியிலே ஒரு பாத்ரூம் போயிடுவான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு போவான். அது மாதிரி ஸ்கூலுட்டு ஒரு 4 மணிக்கு மேல வந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு 4-5 தடவை யூரின் பாஸ் பண்ணிடுவான். ஏன்டான்னு கேட்டோம்னா ஸ்கூல்ல வந்து ஏதோ ஒரு டைம் தான் விடுறாங்க, அப்புறம் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி, அதான் அவன் அடிக்கடி இந்த மாதிரி யூரின் பாஸ் பண்றானே, அதான் என்ன ப்ராப்ளம் தான் இருக்குமான்னு இருக்கா. நைட்ல எந்திரிக்கிறாரா? நைட்ல எழுந்திரிக்க முடியாம இப்பெல்லாம் பெட்ல யூரின் போயிடுறான். சம்டைம் எழுந்திரிப்பான். 10 வயசில் பெட்டில் யூரின் போகக்கூடாதே. அவர் 10வது படிக்கும்போது ரொம்ப இதாகிடுச்சா? அது முன்னாடியே இருக்கா, இல்லை இது இப்போ ரீசெண்டாக தான் இருக்கா இந்த ப்ராப்ளம்? அது இருக்குங்க சார், அது ஒரு வருஷமாவே இருக்குங்க சார். அது இல்லை, கண்டிப்பாக 10வது படிக்கிறான்றீங்க. 10வதுல வந்து பெட்டில் படிக்கிறாங்க. எத்தனாவது படிக்கிறார்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாரு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுங்கன்னா ஆக்சுவலாமா யூஸ்வலாக பிளாடர் கண்ட்ரோல் வந்து ஒரு 3 வயசுலேயே வந்துடும் குழந்தைகளுக்கு. அதுக்கப்புறம் வந்து பெட்டில் யூரின் போகிறது வந்து யூஸ்வலாக ஹேபிச்சுவல் தான். அதாவது சில குழந்தைங்க வந்து ரெகுலராகவே நிறைய சாப்பாடு தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப டயர்டாகி தூங்கும்போது சில நேரம் யூரின் போயிடும். பட் 7 வயசுக்கு மேலே வந்து கண்டிப்பாக பெட்டில் யூரின் போனால் அது வந்து அப்நார்மல். அப்படின்னா அது என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு, அதாவது ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் யூரினரி ட்ராக்டில் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஸ்கேனு, யூரியா கிரியேட்டினின், யூரின் டெஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் கண்டிப்பாக தெரியும். இது வந்து யூரினோட ஹேபிட் வந்து அது ஒரு ஹேபிச்சுவல். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து சில பேர் மோஷன் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் போவாங்க, சில பேர் 3-4 தடவை போவாங்க. அது வந்து நம்மளாக உருவாக்கிக்கிற ஹேபிட்டு. நிறைய தண்ணி அவர் வீட்டுக்கு வந்த உடனே குடிச்சிக்கிட்டே இருந்தாருன்னா கண்டிப்பாக யூரின் அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆஃப்டர் கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல். ஸோ அது இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அப்நார்மல் வந்து கண்டிப்பாக நைட்டு யூரின் அவர் தூக்கத்தில் போகக்கூடாது. அப்படி இருந்து கண்டினியூஸாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் பேசிக்காக பக்கத்தில் ஒரு டாக்டர் பார்த்து நீங்கள் இந்த செக்கப் எடுத்துக்கிறது தான் நல்லது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மேடம், என் பேர் மீனாட்சி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க மீனாட்சி? மெட்ராஸ்லேருந்து தான் பண்ணுறோம் மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க மீனாட்சி. சார், எங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு கிட்னி எடுத்துட்டாங்க. அவருக்கு ஒரு கிட்னி தான் இருக்கு. எதனால எடுத்தாங்க? அவருக்கு சின்ன வயசுல அடிபட்டிருக்குதான் சார், அதை நான் கவனிக்கல. உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷத்துல அவரு ஹாஸ்பிட்டல்ல வயிறு வலின்னு அட்மிட் ஆனாரு. அப்ப வந்து டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு எப்ப இந்த இடத்துல அடிபட்டது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் கேட்டதுக்குதான் நீங்க அட்வர்ட்ல அப்பயே நீங்க பாத்துருக்கலாம், இப்போ வந்து ஒரு சைடு கிட்னி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரைட் சைடு கிட்னி எடுத்துட்டாங்க டாக்டர். இப்போ எடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்பப்போ வலிக்குதுன்னு சொல்லுவாரு. நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கேன். அப்ப வந்து டாக்டர் என்ன சொல்றாங்க, ஒரு கிட்னி இருக்குதுல்லம்மா, அப்படிதான் லைட்டா வலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் கொஞ்சம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா, இல்லை அப்படிதான் இருக்குங்களா? அதாவது ஒரு கிட்னிலே அந்த கிட்னி நல்லா இருந்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது
அதாவது ஒரு 20,000 பேருக்கு ஒருத்தருக்கு வந்து தே ஆர் பார்ன் வித் ஒன்லி ஒன் கிட்னி. ஒருத்தருக்கு ஒரு கிட்னியோடய தான் பிறப்பாங்க. அவங்களுக்கு தெரியவே கூட தெரியாது. நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கிட்னி இருக்கா 2 கிட்னி இருக்கான்னு தெரியும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு கிட்னி நல்லா இருந்ததுன்னா போதும். பட் அந்த கிட்னி நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அது வந்து ஒரு கிட்னி இருக்கிறதுனால அப்பப்போ வலி வருமானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு கிட்னி இருக்கிறதுனால ஒன்றும் செய்யாது. அந்த கிட்னி நல்லா வேலை செஞ்சுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பேசிக்காக அந்த கிட்னி நல்லா வேலை செய்கிறதான்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட்டு, பேசிக்காக பிளட் டெஸ்ட் இருக்குது. அப்படி இல்லைன்னா அதோடு சேர்த்து ஸ்கேனும் பண்ணிக்கணும். அதாவது ஸ்ட்ரக்சரெல்லாம் அந்த கிட்னி நார்மலாக இருக்கா, அதில் ஸ்டோன் எதுவும் இல்லையே, இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லையேன்னு பார்க்குறதுக்கு ஸ்கேன் டெஸ்ட்டு பண்ணிக்கணும். இது ரெண்டும் நார்மலாக இருந்ததுன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பீரியாடிக்காக வருஷம் ஒரு வாட்டி கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கான்னு பார்க்குற டெஸ்ட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். அதாவது கிட்னியை பாதிக்கிற மருந்துகள் எதுவும் சாப்பிடாம, ஒரு கிட்னி தான் இருக்குதுன்னு நீங்கள் போகிற டாக்டர்கிட்ட எல்லாட்டையும் சொல்லி அதை பாதிக்காத மருந்துகள் மட்டும் சாப்பிட்டுட்டு பீரியாடிக் செக்அப் பண்ணிகிட்டு இருந்தால் ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.